சரண் பாலாஜி போலிங்ல. சரியான போட்டி, ஃபயரான போட்டி. முதல் பால் சரியான டாட் பாலுங்க. இங்க ஓவர்க்கான ரெண்டாவது பால். அகைன் ஒரு ஷாட் கைக்கு போயிருக்கு. டாட் பால் தான். ரெண்டு பாலுமே டாட் பாலுங்க. மூணாவது பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ந்து 3 பால் இங்க டாட் பால் பண்ணிருக்காரு தொடர்ந்து பவுலர். ஓவர்க்கான 4வது பால் போட்டா 100 ரூபாய். அகைன் ஒரு ஷாட் கைக்கு போயிருக்கு. பட் இந்த முறை ஒரு சின்ன தடுமாற்றம். இங்க ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த ஓவர்க்கான 4வது பால். ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல இருந்த நியூ பேட்ஸ்மேன் சின்ன எட்ஜ் வாங்கி போயிருக்கீங்க. இங்க இல்லைங்க, டாட் பாலுங்க. இங்க ஒரு நல்ல ஓவரை பார்க்க முடியுது சரண் பாலாஜி கிட்ட இருந்து. ஓவரோட கடைசி பால். சரண் பாலாஜி டு சின்னா. ஒரு சென்சிபிளான பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் க்ளோஸ்லேயே தட்டிட்டாங்க. ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வருது. ரெண்டாவது ஓவரை போடுறதுக்காக பவுலர் அர்ஜுன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்னா. இந்த ஓவருக்கான முதல் பால். ஒரு நல்ல பிளேங்க. பட் ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்ட்ரைக்கில் மீண்டும் பேட்ஸ்மேன் மணி. செகண்ட் பால். மீண்டும் மீண்டும் நல்லா முயற்சி பண்றாரு. மூணாவது பால். நல்ல பாலுங்க. ஒரு அருமையான வைடுங்க. இங்க அடுத்த பால் வைடுக்கான கால். ஒரு ரீபால். மீண்டும் நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் சேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப்புங்க. இந்த முறை அதனால எதிர்பார்க்கலாமா? ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் கொடி ஏறி இருக்கீங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இங்க ஒரு நல்ல கேட்சுங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில விக்கெட் வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் மணி. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட்டாக பவுலர் கைக்கு போயிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. நல்ல ஒரு ஸ்வீப். ஃபீல்டர் இருக்காங்க. அங்க இருக்கும்போது ஒரு ரன்லாம் ஒரே ரன் தான். இங்க இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போட்டதுக்காக பவுலர் சரண் பாலாஜி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஃபார்வர்ட்லேயே இருந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே நல்ல ஒரு கேப். ஒரு சின்ன தடுமாற்றங்க. கண்டிப்பாக இங்கே 2 ரன் ஈஸியாக கிடைக்கும். இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மீண்டும் சின்ன. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு கேட்ச் கொடுக்குற மாதிரி ஆனாரு. ஆனா கேட்ச் இல்ல. பட் இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓவர்க்கான அடுத்த பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சின்ன. ஒரு நல்ல பாலுங்க. இங்க லெக் பைஸ் முறையில் பார்த்தாரு. சிங்கிள் தான். ஒரு ரன் தான். ஒரு ரன் மட்டுமே. அதுவே கண்டினியூ பண்றாங்க. ஒரு நல்ல பிளேங்க. கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் தான். இங்க ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடிஞ்சது சரண் பாலாஜி கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓவர் முடியல 14. லைகா கிங்ஸோட சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட அர்ஜுன். ஒரு நல்ல சென்சிபிளான பிளேங்க. ஒரு பிளான் பண்ணி ஆடுறாங்க. இங்க ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி. நல்ல த்ரோ. நல்ல ரன்னிங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவுட் எதிர்பார்த்திருக்கலாம். பேட்ஸ்மேன் கார்த்தி இருக்காங்க. ரெண்டாவது பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. பட் ஜஸ்ட் லெக் சைடு தட்டி தான் ப்ளே பண்ணிருக்காங்க. அங்க சின்ன மிஸ் ஃபீல்டிங்க. இங்க 2 ரன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபீல்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கார்த்தி. கேட்சுக்கான வாய்ப்புங்க. அங்க எடுத்துருக்காருங்க. ஆட்டம் முடிஞ்சது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் எடுத்திருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. அவர் மனசை கலச்சி சிங்கிள் ஆடியே ஆகணும்னு சொல்லி லைகா கோவை அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கீர்த்தி. ஸ்ட்ரைக்ல ஓவருக்கான அடுத்த பால். ஒரு சுவிட்ச் ட்ரை பண்ணாரு. டாட் பால். ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டிராப் பண்ணிருக்காங்கங்க. அரவிந்த் டிராப் சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க.
ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ன இப்போ நெக்ஸ்ட் பால் டாட் பால். க்ளோஸ்லேயே இருந்திருக்கு. இது ஒரு டாட் பாலாக இருக்குங்க. இதோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. லைக்கா கோவையோட ஸ்கோர் 4 ஓவர் முடிவில் 19 ரன். நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் கீர்த்தி. மொதல் பாலே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காருங்க. நல்ல கேப்பு, 2 ரன்னுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங். இங்கே 1 ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான 2வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ன. நல்ல பாலுங்க, ஒரு அருமையான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க இங்கே பேட்ஸ்மேன் அரவிந்த். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் வைடா கிட்ட இருந்து ஒரு வைட்கான சிக்னல். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கூட கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, கேட்சை டிராப் பண்ணியிருக்காருங்க. ஒரு பெரிய தடுமாற்றம். 3வது ரன்னுக்கான வாய்ப்புங்க. 3 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேனுக்குள்ள. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இந்த முறை. பட் ஃபீல்டர் இருக்காரு. இல்லைங்க, கேட்ச் எடுக்கலை. 1 pitch ஆகி தான் கைக்கு வந்திருக்கு. இங்கே ஒரு 2 ரன்னுக்கான முயற்சி. நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க 2 பேட்ஸ்மேன் கிட்டேயும். 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அரவிந்த் டு சின்ன. மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க, அருமையாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1 ஆ 2 பார்ப்போம். இங்கே 2வது ரன்னுக்கான முயற்சி. இல்லைங்க, இங்கே அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. தப்பான த்ரோ. இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் இதோட இந்த ஓவர் இங்கே முடியுது. 5 ஓவர் முடிவில் 27 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க லைக்கா கோவை. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆன கடைசி ஓவர். முதல் பால் இப்போ சுவிட்சுக்கான ட்ரைங்க. இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. எடுத்து ட்ராப் பண்ணியிருக்காருங்க. இங்கே மீண்டும் ஒரு ட்ராப்புங்க, கேட்ச் ட்ராப்பு. இங்கே 2வது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டுங்க. இங்கே கீர்த்தி தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் முறையில் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. இந்த ஓவருக்கான 2வது பால். நிர்மல் டு நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஃபார்வேர்ட்லேயே ஏறி இருக்குங்க. கேட்ச் எடுப்பாங்களா? எடுத்திருக்காருங்க. பேட்ஸ்மேன் அரவிந்த் கேட்சை ஃபீல்டர் அரவிந்த் எடுத்திருக்காரு. இங்கே ஒரு விக்கெட். லைக்கா கோவை அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் ரியாஸ். நிர்மல் கிட்ட இந்த ஓவருக்கான அடுத்த பால் மற்றும் சேலம் டாஸ் போறதுக்கு இங்க வந்துருங்க. ஒரு நல்ல பாலுங்க. இங்கே மீண்டும் இங்கே சென்னை டீம் தானே, எங்க இருக்கீங்க? 1 ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் இப்போ பேட்ஸ்மேன் சின்ன. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ன. ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான 5வது பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. அடிச்சிருக்காருங்க. கேட்சிங் எடுத்திருக்காருங்க ஃபீல்டர். பிடிச்சிட்டாரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. வெளியேறிட்டு இருக்காரு. லைக்கா கோவைக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். கடைசி பால் இந்த இன்னிங்ஸோட. பவுலர் நிர்மல். டீம் ரெப்டியா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோனே உள்ள போயிடுங்க. ஒரு நல்ல பாலுங்க. ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இங்கே முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. லைக்கா கோவை 6 ஓவர் முடிவில் 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் 32 ரன் அடிச்சா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க. லைக்கா கோவை கிங்ஸ் விசஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவோஷ். உதயா முதல் ஓவரை போடுறதுக்காக பவுலர் தனா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இங்கே தானா. செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே பிரவோஷ் கிட்ட இருந்து. இங்கே காட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்கு. 4 ரன்னுக்கான வாய்ப்பா? 4ங்க. இங்கே 2வது பால்லேயே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் பிரவோஷ். இந்த ஓவருக்கான 3வது பால். நல்ல பாலுங்க. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான 4வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஒரு நல்ல பாலுங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவோஷ். உங்க லைன்ஸ் அப்படியே இருந்தா பிரச்சனை இல்ல, மாறுற மாதிரி இருந்தா லைன் சேஞ்ச் பண்ணுங்க. இங்க மீண்டும் ஒரு 4க்கான வாய்ப்புங்க. லெக் சைடு பால போட்டிருக்காரு. அகைன் ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பிரவோஷ்.
பிரவோஷ் கிட்ட இருந்து இது 2வது பவுண்டரி இந்த ஓவரில். ஓகே தேங்க்யூ ஆனந்த். ஒரு நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க. ஒரு 4க்கு அப்புறம் ஒரு நல்ல comeback. இதோட இந்த ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. 2வது ஓவர் பவுலர் ரியாஸ் கிட்ட இருந்து முதல் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு நல்ல டாட் பாலாக மாறி இருக்கீங்க. இந்த ஓவருக்கான 2வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஒரு நல்ல பாலுங்க, 100 ஆகி ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இங்கே மீண்டும் ஒரு டாட் பால் பதிவாகுது. இந்த ஓவருக்கான 3வது பால் ஒரு நல்ல பாலுங்க, மீண்டும் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்க போயிருக்கீங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. இங்கே 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கார் பவுலர் ரியாஸ். 4வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, ஃபீல்டர் இல்லைங்க. கண்டிப்பாக இது 4க்கான வாய்ப்புங்க. பின்னாடி ஃபீல்டரே இல்லை. ஒரு 4 இந்த சீரிஸோட உதயா கிட்ட இருந்து இந்த ஓவரில் முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான 5வது பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பால். 4 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான கடைசி பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரைக்கு போறாரு, அடிச்சிருக்காருங்க. 2வது பவுண்டரி இந்த ஓவரில். 2 ஷாட் அடிச்சதுனால இந்த ஓவரில் 2 வந்துச்சு. 2 ஓவர் முடிவில் சென்னை கோவை லைக்கா கிங்ஸோட ஸ்கோர் 18. லைக்கா கோவை கிங்ஸ்க்காக 3வது ஓவரை போடுறதுக்கு பவுலர் சின்ன, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவோஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு அருமையான டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான 2வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் தானா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பிரவோஷ். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். 3வது பால் சின்ன டு விக்கி. ஒரு நல்ல பிளேங்க, இங்கே ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலுங்க, தரையா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் பவுலர் சின்ன டு உதயா. ஒரு நல்ல ஷாட்டுங்க, பாலை வாட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ஃபீல்டிங். இங்கே 2 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவருக்கான கடைசி பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 3 ஓவர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லைக்கா கோவை கிங்ஸ் அணிக்காக அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. ஓவருக்கான முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, பைஸ் முறையில் மிஸ் பண்ணியிருக்காரு. 4 ரன்னுக்கான நாலுங்க. மொதல் பாலே ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் பைஸ் முறையில். செகண்ட் பால் சின்ன தடுமாட்டம். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல டாட் பால். 3வது பால் ஒரு நல்ல பிளேங்க, கேப் பார்த்து ஆடி இருக்காரு. 1 ரன்னுக்கான வாய்ப்பா 2 1 தாங்க. நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால் கேட்சுங்க, ஒரு நல்ல கேட்சை பிடிக்குதுங்க, பார்க்க முடியுதுங்க. ஃபார்வர்டில் ரமேஷ் கிட்ட இருந்து உதயா தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான அடுத்த பால் கேட்சுங்க, வந்த முதல் பால்லே ஒரு திக்கேஜ் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் கார்த்தி. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். கார்த்திக் இது ஒரு ஹேட்ரிக் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளான பிளேங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. லைக்கா கோவை கிங்ஸ் அணிக்காக அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் சின்ன, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். இங்கே 12 பால் 5 ரன் அடித்தா திண்டுக்கல் டிராகன்ஸ் வின். அதை டிஃபெண்ட் பண்ணா லைக்கா கோவை கிங்ஸ் வின். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, இங்கே 2 ரன் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங்க, இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஓவருக்கான 2வது பால் சின்ன டு விஜய். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரைங்க, அங்கே மீண்டும் 2 ரன்னுக்கான முயற்சியா? ஆமாங்க, 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் இங்கே மேட்ச் இதோட ட்ரா இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு டாட் பாலுங்க. இங்கே ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, இல்லைங்க
மேட்ச் முடிஞ்சிச்சு. அங்க ஒரு சென்னை நாலுங்க. அடி வாங்க. ஒரு வெற்றிக்கான ஷாட்டை ஒரு பவுண்டரியோட க்ளோஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் விஜய். இந்த மேட்சை திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க.